இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆதாரமாக எடுத்து வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 18வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. ஹல்லேலூயா. வாசிக்கப்பட்டதான வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய ஆவிக்குரிய மகனாகிய தீமோத்தேயுவுக்கு இப்படியாய் எழுதுகிறார். நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். ஆமென். தீமோத்தேயுவே, நீ நல்ல போராட்டம் பண்ணு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே சொல்லுகிறார், எனது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் நல்ல போராட்டம் பண்ணுங்கள். பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க நல்ல போராட்டம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. உண்மையான தேவனுடைய ஊழியத்தை செய்கிறதான ஊழியக்காரர்களுடைய இருதயத்திலே இப்படியாய் தோன்றும். அது என்னன்னா, அந்த ஊழியக்காரர்கள் மூலியமாய் நடத்தப்படுகிற விசுவாசிகள் அவர்கள் நல்ல போராட்டத்தை போராட வேண்டும் அப்படிங்கிறதான ஒரு பாரத்தை ஒவ்வொரு தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கும் கர்த்தர் தந்திருக்கிறார். அதே போல இந்த வாசிக்கப்பட்டதான வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய சுவிசேஷத்து நிமித்தம் ஈன்றெடுத்த பிள்ளையாகிய தீமோத்தேயுவினிடத்திலே சொல்லுகிறார், தீமோத்தேயுவே, நீ நல்ல போராட்டம் போராடு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல போராட்டம் போராடு. நம்ம போராட்டம்னாலே வேற மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவன் வீட்டில் தாய்மார்கள்லாம் சொல்லுவாங்க, உன்னோட ஒரே போராட்டமா இருக்கு. சொல்லுவாங்களா? சொல்லியிருக்கிறீங்களா? உன்னோட ஒரே போராட்டமா இருக்கு. அந்த போராட்டத்தை இந்த நாளிலே நம்முடைய தேவன் நமக்கு சொல்லவில்லை. நல்ல போராட்டத்தை பண்ணு என்று கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். அப்ப நல்ல போராட்டம்னா கெட்ட போராட்டம்னு ஒண்ணு இருக்கணும். ஆமா தானே? அது என்ன நல்ல போராட்டம், அது என்ன கெட்ட போராட்டம்? இந்த நாளிலே நம்ம பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லிடுவோமா? ஸ்தோத்திரம்.